கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தொடர முயற்சிக்கலாம். இப்போ 6வது சபை பிலதெல்பியா சபை குறித்து நம்ம கடந்த வாரம் துவங்கணும். பிலதெல்பியா சபை குறித்து நம்ம தியானிக்கும் போது ரொம்ப முக்கியமான சபை 6வது சபை. ஏன் நம்ம இந்த ஒரு சபை அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சபை நம்ம பார்க்கும் போது, பிலதெல்பியா சபையில சில காரியங்கள் துவங்குச்சு. அது எங்கத்தான் நிறைவாகுதுன்னு பார்க்கும்போது, கடைசி சபையா இருக்கக்கூடிய லவோதோக்கியா சபையில நிறைய காரியங்கள் நிறைவேறது நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில நம்ம பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த பிலதெல்பியா சபை என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒரு சபை. ஏன்னா இந்த பிலதெல்பியால நடக்கக்கூடிய எல்லா காரியமும் எந்த காலகட்டத்துக்கு அது நேரடியா கடந்து போகுதுன்னு பார்க்கும்போது, 7ஆம் சபையா இருக்கக்கூடிய லவோதோக்கியா சபைக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு வழிகாட்டியாக அந்த ஒரு சபை காணப்படுது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த வந்தமாக நம்ம இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல 6ஆம் சபை பிலதெல்பியா சபை குறித்து நம்ம பார்க்கும் போது, பிலதெல்பியா சபையுடைய தூதர் யாருன்னு பார்க்கும்போது மார்ட்டின் லூதர். அந்த பிலதெல்பியா எனக்குடைய பேர் அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது சகோதர அன்பு. இந்த ஒரு சபையோட காலகட்டம் ஏடி 1517 1874 வரை. இந்த காரியத்தெல்லாம் நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து நம்ம இந்த ஒரு பிலதெல்பியா பத்தி இன்னும் அதிகமான காரியங்கள், சில காரியங்கள் நம்ம ரிப்பீட் பண்ண வாய்ப்பு இருந்தாலும் ஒரு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷனோட இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு வசனம், அதுவும் ஒரு சின்ன பகுதி மட்டும் தான் நம்ம தியானிக்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ரெவலேஷன் 3:7. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்கிறதாவது. இந்த ஒரு வசன பகுதியில நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு சின்ன பாட்டு என்னன்னு பார்க்கும்போது, பிலதெல்பியா சபைக்குடைய தூதனுக்கு நீ எழுத வேண்டியது. அந்த ஒரு சின்ன ஃப்ரேஸ் மட்டும் தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, சரி, நம்ம பார்த்த வண்ணமாக பிலதெல்பியா அப்படின்னு சொல்லும் போது சகோதர அன்பு இல்ல, கொஞ்சம் நம்ம இந்த வார்த்தையை கொஞ்சம் நோக்கி பார்க்கும் போது சகோதர அன்பு, சகோதரருக்காக அன்பு, சகோதரருக்காக அன்பு, த லவ் ஆஃப் அ பிரதர், சகோதரருக்காக அன்பு. இந்த ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கும் போது இந்த ஒரு பிலதெல்பியா பேர் அர்த்தம் போலவே அந்த சபை காலம் காணப்படுறது காரணம் என்னன்னு பார்க்கும்போது, அப்போ வாழ்ந்த சீர்திருத்தவாதிகள், ரிஃபார்மர்ஸ், சீர்திருத்தவாதிகள் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, ஏக சிந்தையா ஒரு விஷயத்துக்கு சீர்திருத்தத்துக்கு ஒரு விஷயத்துக்காக அவங்க போராடுறது என்னன்னு பார்க்கும்போது, அந்த போப்பு மார்க்கத்தோடைய அந்த அமைப்பு, அவங்களுடைய ஐயார்கி, அந்த போப்பு தான் இருக்கிறதுலே பெரிய அந்த ஒரு சபையோடைய தலைவர். அந்த ஒரு காரியத்துக்கு எதிர்த்து இவங்க ஒற்றுமையா ஒரே எண்ணத்துல ஒரே சிந்தனையோட இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு சீர்திருத்தவாதிகளாக இவங்க போராடி இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்து பார்க்கும் போது காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இது எல்லாமே ஒரு மைண்ட்ல அவங்க பண்ணதுனால பிலதெல்பியா எனக்கூடிய பேரு இவங்களுடைய இந்த ஒரு சபை காலகட்டத்துக்கு பொருத்தமா இருக்கு. சகோதர அன்பு இல்ல சகோதரருக்காக அன்பு. காரணம் என்னன்னு பார்க்கும்போது, அந்த போப்பு மார்க்கம் அங்க இருக்கக்கூடிய உண்மையான பரிசுத்தவான்களை அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவங்க கட்டுப்பாடுக்குள்ள வச்சிருந்தனாலதான் இந்த ஒரு சீர்திருத்தம் வந்தது நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு பேர் அர்த்தம் சகோதர அன்பு, ஒரே காரியத்துக்கு தான் அவங்க எதிர்த்திருக்கிறாங்க அந்த போப்பு மார்க்கத்துடைய அமைப்பு. காரணம் என்னன்னா, உண்மையான பரிசுத்தவான்கள் அங்க கஷ்டப்படுறாங்க. இந்த ஒரு பிலதெல்பியா காலத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது
1517 இருந்து 1874 வரை. இப்படி சொல்லும் போது இந்த கால கணக்குகள், அதாவது இந்த 7 சபை காலகட்டத்துக்கான இந்த கால கணக்குகள் எப்படி பிலதெல்பியாக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கும்போது, நம்ம போன கிளாஸஸ்ல நம்ம பார்த்திருக்கிறோம். தியேத்ரா, சர்தை. அந்த தியேத்ரால கர்த்தர் சொல்வார் என்னன்னா, உனக்காக அந்த காலத்தை நான் கொடுத்திருக்கிறேன் அட் a space of time அப்படின்னு சொல்லும் போது அது 360 வருஷம். அந்த தியேத்ரா சபை காலம் துவங்கி அந்த 360 வருஷம் கால்குலேட் பண்ண எங்க வருதுன்னு பார்க்கும்போது பிலதெல்பியா காலத்துக்கு வருது. அதே போல இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 5 மற்றும் 10ஆம் வசனம். ரெவலேஷன் 9th chapter 5 and 10. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷனை கொட்டும் போது உண்டாகும் வேதனை போல் இருக்கும். அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களின் கொடுக்குகளையும் உடையவைகளாய் இருந்தன. அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவையாய் இருந்தன. சோ இந்த ஒரு வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷத்துல இது எக்ஸாக்டா 5ஆம் சபை சர்தை சபையில அங்க வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய நெருக்கடி, அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பால அவங்க அதிகமா துன்புறுத்துறாங்க. அவங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா, ஏறக்குறைய ஒரு சாகக்கூடிய நிலையில இருக்கும் போது இது எவ்வளவு நாள்? பரிசுத்தவான்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இது எவ்வளவு நாள் கடந்து போகும்னா 5 மாதங்கள். சர்தை சபையுடைய காலம் 5 into 30 is equal to 150 years. ஒரு 150 வருஷம் சர்தை காலத்துல இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு ஒரு மிகப்பெரிய துன்பமான ஒரு காலம் இந்த போப்பு மார்க்கத்தினால. ஆனா கரெக்டா சர்தை சபை முடியும் போது யாரு உள்ள வராருன்னு பார்க்கும் போது மார்ட்டின் லூதர். அப்படி மார்ட்டின் லூதர் உள்ள வந்து அவர் அந்த ஒரு 95 தீசிஸ வந்து அவர் வெளியே கொண்டு வரும்போது போப்பு மார்க்கத்துக்கு ஒரு தேள் கொற்ற அனுபவம். அதாவது நம்ம தமிழ்ல சில வார்த்தைகள் பயன்படுத்தும், திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி. அப்படின்னா ஒரு திருடன் இருக்கும் போது வீட்டுல அவர் என்ன பண்ணுவாருன்னா திருடின்னு இருப்பாராம். அங்க ஒரு தெரியாம ஏதோ ஒரு இடத்துல கை வைக்கும் போது அங்க தேள் கொட்டிடுமா. தேள் கொட்டினா என்ன பண்ணுவாரு? அவர் கத்த முடியாத அவர் அமைதியா இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் போப்பு மார்க்கமுடைய தப்பு மார்ட்டின் லூதர் சுட்டி காமிக்கும் போது ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒரு விழிப்புணர்ச்சி. ஓ, இவ்வளவு நாள் இவங்க வந்து இந்த அமைப்பின் பேர்ல நம்மள அடிமையா வச்சிருக்கிறாங்களான்னு எனக்குடைய அந்த ஒரு விழிப்புணர்ச்சி வரும்போது போப்பு மார்க்கத்தினால என்ன பண்ண முடியல, அவங்கனால தப்பிக்க முடியல. ஏன்னா அவங்க பண்ற காரியம், அவங்க பண்ண காரியங்கள் வரலாற்றிலும் சரி, அவங்க ஜனங்களுடைய அந்த அந்த காலகட்டத்துல வர ஜனங்க கண்ணு முன்னாடி அது வெளியரங்கமா தெரியும் போது கண்டிப்பா அவங்களுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது ஒரு தேள் கொட்ட அனுபவம். ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த சர்தை சபையில 5 மாதங்கள், அதாவது 150 வருஷம் பொறுமையா இருந்த பரிசுத்தவான்களுக்கு பிலதெல்பியா சபை துவங்கும் போது இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப், ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை வந்தது நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுதான் நம்ம பார்க்கும் போது அந்த ஒரு சகோதர அன்பு மற்றும் அந்த காலத்துக்கான சில சின்ன விளக்க உரைகள் நம்ம பார்க்கிறோம். ஆனா அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம தியானிக்கும் போது கண்டிப்பா நம்ம இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லயே நம்ம சொன்ன மாதிரி ஒரு சகோதரர்களுடைய எழுத்துக்கள் மாத்திரம் நம்ம என்ன பண்றது இல்லை, தியானிக்கிறது. பல சகோதரர்களுடைய எழுத்துக்களும் பல சகோதரர்களுடைய கருத்துக்கள் தான் நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது இந்த ஒரு ஸ்டடியை உங்க மத்தியில நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது எல்லா ஆங்கிளையும் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஒரு ஸ்டடியை கவனிக்கணும். அதாவது இப்போ மார்ட்டின் லூதர் என்ன ஒரு கேரக்டர், அவர் போப்பு மார்க்கத்துக்கு எதிர்த்து நின்னார். ஒரு மிகப்பெரிய ரிஃபார்மர், ஒரு சீர்திருத்தவாதி. அவரை தொடர்ந்து நிறைய சீர்திருத்தவாதி வந்தாலும் அந்த சீர்திருத்தவாதிகள் ஒவ்வொரு சத்தியத்தை கண்டுபிடிச்சாங்க. தவிர காலப்போக்குல அவருடைய பின்னடியார்கள் என்ன ஆயிட்டாங்கன்னு பார்க்கும்போது அந்த சத்தியத்து மேல இருக்கக்கூடிய அன்பு இல்ல அந்த சத்தியத்து மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை அவங்களும் என்ன பண்ணிருக்கிறாங்க, பின்பற்றாம தவறு இருக்கிறாங்க.
அதான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம தியானிக்கும் போது ரெவலேஷன் 17:5 வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமும் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. பாருங்க, வேசிகளுக்கும் தாய் அப்படின்னா, வேசிக்கு தாய்னா அவங்களுக்கு மகள்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மகள்கள் யாராயிட்டாங்கன்னு பார்க்கும்போது இந்த புரோட்டஸ்டன்ட் அமைப்பாயிட்டாங்க. கண்டிப்பா போப்பு மார்க்கத்துக்கு எதிர்த்து கரெக்ட், ஒவ்வொரு சத்தியமும் அவங்க தியானிச்சிருந்து கரெக்ட், அவங்க வெளிச்சத்தை கொண்டு வந்தது கரெக்ட், இதெல்லாம் தவறு கிடையாது. ஆனா காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அநேக சபைகள் உருவாக போப்பு மார்க்கம் என்ன தவறு செஞ்சாங்களோ அதே தவறு தான் இவங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ரெவலேஷன் ஸ்டடியில நம்ம தியானிக்கும் போது சில ஹை பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். எப்படின்னா, இப்ப மார்ட்டின் லூதரை பத்தி நம்ம உயர்வா பேசுவோம், ஆனா அந்த காலத்துக்கு மட்டும் தான். இப்ப இருக்கக்கூடிய லூதரன்ஸ் மார்ட்டின் லூதர் மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அது இல்ல. ஒருவேளை நம்ம சில பேப்டிஸ்ட் பத்தி பேச வாய்ப்பு இருக்கு, இல்ல சில மெத்தடிஸ்ட் பத்தி நம்ம பேச வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம அட்வான்டிஸ்ட் யார், நம்மளுடைய வில்லியம் மில்லர், அவரை பத்தி நம்ம பேச வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ நமக்கு இந்த 7th சர்ச் பீரியட்ல காணப்படுற லுதரன்ஸ் இல்ல வில்லரைட்ஸ் இல்ல இவங்களெல்லாம் நம்ம பார்த்து இவங்களும் சத்தியத்துல இருக்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அந்த காலம் போக்குல இவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது அந்த ஒரு பாபிலோனுடைய அந்த ஒரு அமைப்போடைய ஆவி இல்ல அந்த அமைப்போடைய ஆதிக்கத்துல இவங்களும் என்ன ஆயிட்டாங்கன்னு பார்க்கும்போது காலப்போக்குல மாட்டிக்கினாங்க. ஸோ அகையால நம்ம இந்த ஒரு ரெவலேஷன் ஸ்டடி நம்ம தியானிக்கும் போது, அதாவது காலத்துக்கு ஏற்ற ஒரு சத்தியம். இப்ப 6ஆம் சபையில சத்தியத்துக்கு ஆதரவா இல்ல சத்தியத்துக்கு நம்மளுடைய பக்தி வைரகத்துக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மாத்திரத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டடி பண்ண போறோம். தவிர்த்துட்டு இப்போ லூதரன் பத்தி நம்ம பேசும்போது கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய லூதரன்ஸ் நீங்க என்ன பண்ண வேண்டாம், நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். இல்ல சில பேப்டிஸ்ட் பத்தி நம்ம ஒரு உன்னதமான பாயிண்ட்ஸ் இல்ல தியானிப்போம், ரோமன் கேத்தலிக் தவறா பண்ணியிருந்தாங்க, ஆனா இப்போ பேப்டிஸ்ட் அவங்க சரியான ஞானஸ்தானம் கண்டுபிடிச்சு, அவ்வளவுதான் சத்தியம். அதை தவிர்த்துட்டு மற்ற விஷயங்கள் நம்ம என்ன பண்றது இல்ல. அது காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம வாழக்கூடிய காலத்துல 7ஆம் சபையில ஏற்றகால சத்தியம், அப்போஸ்தலர்கள் பொக்கிஷமா காத்த சத்தியம், 2 யுகத்துல மறைக்கப்பட்ட சத்தியம் இப்ப எல்லாம் 7ஆம் தூதன் மூலியமா வெளிப்பட்டுச்சு. அதனால இப்போ இந்த ரெவலேஷன் நம்ம ஸ்டடி பண்ணும் போது அவங்க கிட்ட இருந்து கத்துக்கக்கூடிய பாடம் ரொம்பவே முக்கியம். தவிர இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒப்பிட்டு நம்ம பார்க்கறதுக்கு இந்த ஒரு ஸ்டடி இல்லை. அன்பான சகோதரி, இது ஒரு சின்ன பாயிண்ட் நம்ம ரொம்பவே கவனமா கவனிக்கிறோம். ஏன்னா மார்ட்டின் லூதர் பத்தி உண்மையா நம்ம ரொம்ப உன்னதமா நம்ம தியானிக்கும் போது சில பேர் என்ன தோணும்னு பார்க்கும்போது பேசாம நம்ம லூதரன்ஸா மாறிடலாம். அது தவறு. நம்ம மார்ட்டின் லூதர் அவர் வெளியே கொண்டு வந்த சத்தியத்தை தான் அப்ரிஷியேட் பண்றோம், அவர் அந்த சத்தியத்துக்காக நின்று தான் அப்ரிஷியேட் பண்றோம். தவிர கண்டிப்பா 7ஆம் சபை காலத்துல வாழ்கிற நம்மளுடைய 7ஆம் தூதனுடைய சத்தியம் தான் நமக்கு என்னங்க, ஏற்ற கால சத்தியம், நமக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான. இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம ரொம்ப தெளிவா இந்த ஒரு காரியத்தை நம்ம அங்க ஹைலைட் பண்ண விரும்புறோம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, பிலதெல்பியா சபை 6ஆம் கால சபை, இந்த 6ஆம் காலகட்ட சபையில நம்ம ஒரு பாயிண்ட் என்ன தியானிக்கிறோம்னா, அங்க சீர்திருத்தம் நடந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது நிறைய சின்ன சின்ன அமைப்புகள், சின்ன சின்ன காரியங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது எல்லாமே எடுத்து போடப்பட்டு அது ஒரு சீர்திருத்தத்துல துவங்கி எங்க முடிவு அடிக்குதுன்னு பார்க்கும்போது சுவிசேஷ யுக அறுவடைக்கு அது நேரம் முடியுதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, 1517ஆம் ஆண்டு துவங்குறது 1874ல முடியுதுன்னா சுவிசேஷ யுகம் முடிஞ்சிது. சுவிசேஷ யுக முடிவுல 6th சர்ச் முடிஞ்சு சுவிசேஷ யுக ஹார்வெஸ்ட்ல 7th சர்ச் ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்பவே நீங்க கவனத்துல கொண்டு வரணும் அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ இப்போ இந்த சார்ட் உங்க கண்ணு முன்னாடியே நம்ம காமிக்கிறோம் பாருங்க. இது நல்ல இந்த சார்ட் வந்து நிறைய காரியங்கள் நமக்கு வந்து வெளிப்படும். பாருங்க, இந்த சார்ட்டை நீங்க கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, 6ஆம் சபை காலத்துல நிறைய தீர்க்க தரிசனம், ரொம்ப விசேஷமா நம்ம சொல்லும் போது டைம் ப்ராஃபசி, கால கணக்குகள், தீர்க்க தரிசனங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது நிறைய தீர்க்க தரிசனம் நிறைவேறிருக்கு. இது ரொம்ப ஸ்பெசிபிக்கா சகோதரர்கள் வந்து குறிப்பிட்டு அவங்க சொல்றாங்க. ஏன்னா இது காலத்துக்கு பிறகு, 6ஆம் சபை காலத்துக்கு பிறகு யார் வந்துடுறாருன்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஆண்டவராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவே வந்துடுறாரு. அவருடைய 2ஆம் பிரசனமே வந்துடுது. சோ கர்த்தர் இயேசு வரத்துக்கு முன்னாடி சில மிக முக்கியமான தீர்க்க தரிசனங்கள், தானியேல்ல இருக்கக்கூடிய முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் எங்க நிறைவேறுதுன்னு பார்க்கும்போது 6th சர்ச்ல, 6ஆம் சபையில அது நிறைவேறுது நம்ம பார்க்கிறோம். சரி, அப்படி என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதுன்னு பார்க்கும்போது முதல் தீர்க்க தரிசனம் 2300 ராப்பகல்கள். தானியேல் 8ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் 2300 ராப்பகல்கள். சரி, இந்த 2300 ராப்பகல்கள்ல என்ன ஒரு காரியம் நடக்குது பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 2300 ராப்பகல்கள்ல ஆலயம் சுத்திகரிக்கப்படுது. கிளன்சிங் ஆஃப் த சாங்சுரி அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ மார்ட்டின் லூதர் மூலியமாக அந்த ஒரு சீர்திருத்தம் துவங்குச்சோ, நிறைய தொடர்ந்து இந்த பிலதெல்பியா சபையில நிறைய மாற்றங்கள், விசேஷமாக உபதேச ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து மாறுது. அப்படின்னா மார்ட்டின் லூதர் விசுவாசத்தினால் நீதிமான் சொன்னார். நெக்ஸ்ட் வரவர் முழுக்க ஞானஸ்தானத்தை பத்தி பேசுறாரு. இன்னொருத்தர் வந்து எப்படி ஒரு சபையோட ஒழுங்குமுறை பத்தி பேசுறாரு. இன்னொருத்தர் வராரு. அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே 2ஆம் வருகையை பத்தி பேசுறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது தொடர்ந்து இந்த ஒரு 6ஆம் சபை காலம் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலா ஆக்டிவா இருக்கிறாங்க. ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவா இருக்கிறதுனால வேத ஆராய்ச்சியும் சரி, பைபிள் டிரான்ஸ்லேஷனும் சரி, தொடர்ந்து ரொம்ப சீக்கிரமாவே நடக்கக்கூடிய காலம் தான் இந்த 6ஆம் சபை காலம். அது எங்க முடிவடையுதுன்னு பார்க்கும்போது 1846 2300 ராப்பகல்கள் முடியும் போது அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது எல்லாரும் சத்தியத்தை எடுத்து முன் வைக்கிறாங்க. அவங்களுடைய விசுவாசத்தை, அங்கத்துல இருந்து உண்மையான சத்தியம் என்ன ஆகுதுன்னா பிரியுது. இதுதான் வந்து அந்த சீர்திருத்தத்தோடைய எஃபெக்ட், ரிஃபார்மேஷனுடைய எஃபெக்ட் வந்து 1846ல எல்லாரோடைய விசுவாசத்தை வைக்கும் போது பைபிள் சொல்லக்கூடிய உண்மையான சத்தியம் வெளியே வருது. அதுல இருந்து சில பேர் என்ன ஆகுறாங்கன்னா வெளியே வராங்க. அந்த சில பேர் வெளியே வந்தவங்க தான் அது நேர ரசல் மூலியமா வந்து இப்போ நம்ம இந்த நாள்ல என்ஜாய் பண்ணக்கூடிய சத்தியம் அப்படித்தான் வெளியே வந்துச்சு. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தை நம்ம பார்க்கும்போது பிசி 454 நெஹேமியா அலங்கத்தை கட்டுறாரு பாத்தீங்களா, அப்ப துவங்குந்து 1846ல முடியுது. 1846 BC 454 to 1846 2300 years. 2300 ராப்பகல்கள். ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள் வந்து ஒரு வருஷம் அப்படின்னா 2300 ராப்பகல்கள். எஃபெக்ட் ஆஃப் ரிஃபார்மேஷன், அதுல இருந்து வெளியே வந்த பரிசுத்தமான மகா பரிசுத்தமான சத்தியங்கள், அதுதான் 2300 ராப்பகல்கள் ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். 2வது பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, தானியேல் 12ஆம் அதிகாரத்துல 3 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிச்சு. அந்த 3 தீர்க்க தரிசனங்கள் என்னன்னு பார்க்கும்போது 1260 நாட்கள், 1260 டேஸ் அது ஒண்ணு, 1290 நாட்கள், 1335 நாட்கள் காத்திருந்து சேருகிறவர் பாக்கியவான். சோ இந்த ஒரு 3 கால தீர்க்க தரிசனங்கள் எந்த கால சபையில தான் நிறைவேறுச்சுன்னு பார்க்கும்போது 6ஆம் சபை காலத்துல தான். சோ இது குரோனாலஜிக்கலா பார்க்கும்போது 1899 என்ன ஆச்சு, ரசல் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா 3rd வால்யூம்ல சொல்றாரு. இது பேரு த டைம் ஆஃப் த ஹெண்ட், முடிவு காலத்தின் ஆரம்பம். 1799 1799, அதாவது நெப்போலியன் போனபார்ட் போப் அவங்க என்ன பண்றாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கொண்டு போற மிக முக்கியமான தீர்க்க தரிசனம். பிரெஞ்சு புரட்சி
முடிவுக்கு வந்த காலம். சோ இந்த மாதிரி இந்த 1799ஆம் ஆண்டு ரொம்பவே முக்கியமான வருடம் தீர்க்க தரிசனத்துல. நெக்ஸ்ட் 1829 வில்லியம் மில்லர் அவர் எக்ஸ்டென்சிவா ரொம்ப என்ன சொல்றதுங்க, ரொம்ப ஆழமா அவர் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் வருகை பற்றியான சத்தியங்கள் அது சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனத்தை ஆராய துவங்கினார். அவர் ஆராய துவங்கினார். ஆனா கர்த்தர் இயேசு எப்போ வந்தாருன்னு பார்க்கும்போது 1335 டேஸ் அப்படின்னா 1335வது நாள் அப்படின்னா 1874ல கர்த்தர் இயேசு வந்தார். சோ இந்த ஒரு 3 காலம் எங்க துவங்குதுன்னு பார்க்கும்போது ஏடி 539ல துவங்குது. இந்த 539ல என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அன்றாட பலியை நீக்கப்பட்டு பாலாக்குகிற அருவருப்பு கொண்டு வந்தாங்க. யாரு? போப் மார்க்கம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கர்த்தர் இயேசுவோடைய அந்த பலியை எடுத்து போட்டு திருபலியை கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது அவங்க ஜனங்க மேல ஆதிக்கம் செலுத்தினாங்க. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எங்கன்னா 539 ஏடியில தான். சோ இங்கத்துல இருந்து தான் அந்த 3 தீர்க்க தரிசனங்கள் வருது நம்ம பார்க்கும். சோ இப்ப நம்ம பார்க்கும்போது பாருங்க, இந்த ஒரு எல்லோ கலர் லைன் நம்ம போட்டிருக்கிறோம் பாத்தீங்களா. இந்த எல்லோ கலர் லைன்ல நம்ம பார்க்கும்போது 4 தீர்க்க தரிசனங்கள் அடுத்தடுத்து இந்த 6ஆம் சபை காலத்துல நிறைவேறிருக்கு. இந்த நிறைவேறுதல் நேரடியாக எங்க கொண்டு போகுதுன்னு பார்க்கும்போது சுவிசேஷ யுகம் முடிவுக்கு கொண்டு போகுது. அப்படின்னா சுவிசேஷ யுகம் அபிஷியலா 1874ல முடியுது. இப்ப நம்ம வாழுகிற காலம் எப்போ என்னன்னு பார்க்கும்போது சுவிசேஷ யுக அறுவடை. கர்த்தர் இயேசுவே அவருடைய பிரசன்னத்துல வந்தாச்சு. எல்லா சத்தியங்கள் பரிசுத்தமா அப்போஸ்தலர்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்த சத்தியங்கள் இப்போ அப்படியே யாருக்கு வருதுன்னு பார்க்கும்போது நமக்கு வந்துடுச்சு. சுவிசேஷ யுக அறுவடையில கர்த்தர் இயேசுவே அவர் அவருடைய பிரசன்னத்தினால என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது ஏற்ற கால சத்தியத்தை பரிமாற துவங்கிறது நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகள். சோ அதனால தான் நம்ம பார்க்கும்போது இந்த பிலதெல்பியா சபை விசேஷமாக முத்திரையிலும் எக்காலத்திலும் இன்னும் அதிகமான டீடைல்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த பிலதெல்பியா சபை அது நேரடியா எந்த சபைக்கு ஒரு வழியா இருக்குன்னு பார்க்கும்போது லவோதிக்கேயா சபையில ஒரு வழியா இருக்கிறதுனால இந்த சபையை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு சத்தியத்தையும் எப்படி நம்ம பெற்றுக்கொண்டோம், அதோடைய உன்னதத்துவம் எப்படி, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா பிலதெல்பியால அங்க வாழ்ந்த பரிசுத்தவான்கள் இதுக்கான விலை என்ன கொடுத்தாங்க அது நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே நம்ம கையில இருக்கக்கூடிய சத்தியம் எவ்வளவு உன்னதமானது நம்ம புரிஞ்சுப்போம். பாருங்க, consequently many things have beginning in Philadelphia which find their conclusion during Laodicea. அதாவது பிலதெல்பியால ஸ்டார்ட் ஆன நிறைய காரியங்கள் எங்க முடிவு வைக்கிறதுனா லவோதிக்கேயா சபையில தான் அது என்ன ஆகுது, நான் நிறைய தீர்க்கதரிசனம் முடிவுக்கு வருது நம்ம பார்க்கணும். ஸோ ஆகையால அன்பான சகோதர சகோதரிகளே இந்த ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கும் போது நிறைய கால தீர்க்க தரிசனம், கால கணக்குகள், கால தீர்க்க தரிசனம், டைம் ப்ராஃபஸி கூட என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இந்த ஒரு 6ஆம் சபை காலகட்டத்துல நிறைவேறது நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் இந்த பிலதெல்பியா குறித்து நம்ம பார்க்கும்போது நம்ம சொன்ன பாயிண்ட் தான் என்னன்னா இவங்க ரொம்ப ஆக்டிவா இருந்த சர்ச். தொடர்ந்து 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 உபதேசங்களுடைய முன்னேற்றம், புது புது வேத ஆராய்ச்சி, நிறைய பழக்க வழக்கங்கள், வேதத்துக்கு இசைவா இவங்க தொடர்ந்து பண்ணதுனால இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா கர்த்தர் இயேசு இவங்க மேல எந்த குறையும் சொல்றது இல்லை. அதாவது சிமர்னா சபை மற்றும் பிலதெல்பியா சபைக்கு தான் கர்த்தர் இயேசு எந்த ஒரு குற்றமும் சொல்றது இல்லை. உன் மேல் எனக்கு ஒரு குறை உண்டுன்னு இவங்க மத்தியில சொல்றது இல்லை. காரணம் என்னன்னு பார்க்கும்போது இவங்க ரொம்ப ஆக்டிவா அந்த ஒரு அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு எதிராக போராடி இருக்கிறாங்க. முதல் விஷயம் அது மாத்திரம் இல்ல, வேத ஆராய்ச்சி மற்றும் உபதேச ரீதியாக நிறைய ஒரு காரியத்தை இவங்க தியானிச்சிருக்கிறதுனால கண்டிப்பா கர்த்தருக்கு ஏற்ற ஒரு காரியத்தை இவங்க செஞ்சிருக்கிறாங்க. இவங்க தொடர்ந்து செஞ்ச இந்த வேலை தான் அந்த ரோமன் காத்தலிக் அமைப்பை விட்டு
ஆலயத்தை சுத்திகரிக்க கூடிய அந்த ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கு இவங்க ரொம்ப உதவியா இருந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். தானியேல் 8:14 நம்ம வாசிக்கலாம். தானியேல் 8:14. Daniel 8:14. அவன் என்னை நோக்கி 2300 இராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். அந்த 2300 ராப்பகல்களுடைய அந்த ஒரு நிறைவேறுதல் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த ஒரு பிலதெல்பியா 6ஆம் சபை காலம் கர்த்தர் இயேசு பேசின அந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஓமையில எந்த ஓமைன்னு பார்க்கும்போது 6வது ஓமை, the parable of pearl. அந்த விலை உயர்ந்த முத்து அவர் வாங்கறதுக்கு அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாருன்னா இருக்கிற எல்லா முத்துக்களும் அவர் வித்துட்டாரு. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45-46 நம்ம வாசிக்கலாம். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். இந்த இடத்துல அந்த ஒரு விலை உயர்ந்த முத்து என்னன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு மேல வைக்கக்கூடிய அந்த ஒரு விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல். இங்க மார்ட்டின் லூதர் கண்டுபிடிக்கிறார், ஒருத்தர் அர்ப்பணிக்கணும், டாக்டரின் ஆஃப் கான்சிக்ரேஷன் எது மேலதான் முக்கியமா நிக்குதுன்னா விசுவாசத்தினால தான். அதுதான் இந்த இடத்துல பார்க்கும்போது அது முத்தை போல இருந்திருக்கு, அதுக்கு விலை உயர்வே இல்லை. இது மாத்திரம் இல்ல, இந்த ஒரு பிலதெல்பியாவே அன்பால நிறைந்திருக்கிறதுனால முக்கியமா கர்த்தர் இயேசுடைய பலி இங்க என்ன ஆயிடுச்சுன்னா உன்னதமா தூக்கி நிக்க வைக்கப்படுது. இந்த ஜஸ்டிபிகேஷன் ஆஃப் ஃபெய்த், ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த். ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல முத்து பத்தியான காரியத்தை நம்ம பார்க்கும்போது, ஸோ இதுதான் நம்ம அந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தோடைய பேரலல் நம்ம பார்க்கும்போது 6வது சபை மார்ட்டின் லூதர், பிலதெல்பியா, பரலோக ராஜ்யம் விலை உயர்ந்த முத்துக்கு ஒரு ஒப்பிட்டு இருக்குது நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ஒரு விஷயத்த நம்ம தியானிச்சுட்டு போயிருக்க. நெக்ஸ்ட் நம்ம மார்ட்டின் லூதர் குறித்து சில காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். மார்ட்டின் லூதர் கண்டிப்பா இவருடைய அன்சேஞ்சபிள் கேரக்டர், இவருடைய மாற்ற முடியாத சில கேரக்டர் கண்டிப்பா இவருடைய குணலட்சணம் ரொம்பவே இம்பாக்ட் பண்ணியிருக்கு சபையில. அது மாத்திரம் இல்ல, இவர் தூதனா இருக்கக்கூடிய எல்லா தகுதி பெற்றுக்கொண்டவர் யாருன்னு பார்க்கும்போது மார்ட்டின் லூதர். எப்படின்னா சகோதரர் சொல்றாங்க, 2 வியூல நம்ம பார்க்கும்போது ஒன்னு குரோனாலஜிக்கலா, அதாவது கால கணக்கு எடுத்து பார்த்தாலும் இவர் சரியான நபர் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஒரு 150 வருஷம். அதே போல வரலாற்றை எடுத்து பார்த்தா கூட மார்ட்டின் லூதருக்கு அதாவது ரீப்ளேஸ்மெண்டே இல்லை. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு அன்சேலஞ்சிங்கான பர்சன் யாருன்னு பார்க்கும்போது இந்த மார்ட்டின் லூதர். ஸோ இவரை குறித்து நம்ம இன்னும் தியானிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, மார்ட்டின் லூதர் அவரை குறித்து நம்ம ரொம்ப அதிகமா தியானிக்கும் போது இவருடைய போராட்டம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது கத்தலிக் அமைப்புல இருந்து புராட்டஸ்டன்ட பிரிச்சு கொண்டு வந்துட்டார். அதாவது அங்க இருக்கக்கூடிய ஜனங்களை அப்படியே என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது அந்த கத்தலிக் அமைப்புக்கு எதிராக அவங்க செய்யற குற்றத்தை சுட்டி காமிச்சு அப்படியே சபையை 2ஆ பிரிச்சவர் யாருன்னு பார்க்கும்போது மார்ட்டின் லூதர். வரலாற்றுல அப்போஸ்தலர்கள் பிறகு அப்போஸ்தல் பால், அப்போஸ்தல் யோவானுக்கு பிறகு நல்லா பரிச்சயமான நபர் யாருன்னா மார்ட்டின் லூதர். ஒருவேளை ஏரியஸ் எவ்வளவு பேருக்கு தெரியும்னா நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. பீட்டர் வால்டோ, ஜான் விக்லிஃப் அவ்வளவு பேருக்கு தெரியாது. ஆனா மார்ட்டின் லூதர் அப்படின்னு சொல்லும் போது அவர் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு நபர். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இவரை பத்தி நம்ம இன்டர்நெட்ல சும்மா டைப் பண்ணா இவரு உலகத்தையே கொஞ்சம் ஷேக் பண்ணவர் அப்படித்தான் இவருக்கு ஒரு என்னன்னா ஒரு டைட்டில் இருக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய ரோமன் கேத்தலிக் அமைப்புல ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளியே வர்றது அவ்வளவு சாதாரண காரியமே இல்லை. ஸோ இது நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, உலக லாவிய அளவுல மார்ட்டின் லூதர் ரொம்ப பிரபலமான ஒரு நபர் வரலாற்றுல நம்ம பார்க்கிறோம். ஸோ இவருடைய வேலைகள் பார்க்கும்போது ஜெர்மனியில இப்போ பைபிள் இருக்குன்னா மார்ட்டின் லூதருடைய பெரிய கான்ட்ரிபியூஷன்.
அவர் ஜெர்மனி மொழியில முழு பைபிளை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார். அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணதுனால என்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு பார்க்கும்போது, இது வரைக்கும் ரோமன்ல ஹோலி ரோம்ல வந்து அந்த ஒரு பைபிள் இல்லாத இருந்தது. இவர் டிரான்ஸ்லேட் பண்ணதுனால இதை பார்த்த நிறைய பேர் வந்து பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணி பிரிண்ட் பண்ணும் எனக்கூடிய ஒரு காரியம் வந்து இவருடைய வேலை மூலியமா தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சான். இப்போ மாடர்னா இருக்கக்கூடிய பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து அவங்களுக்கு பைபிளை தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும், பைபிளை தான் பிரிண்ட் பண்ணணும் எப்படி அவங்களுக்கு தோணுச்சுன்னா மார்ட்டின் லூதருடைய அந்த வேலைப்பாடுனால தான். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய காரியத்தை நம்ம பேசும்போது, அப்படி மார்ட்டின் லூதர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணதுனால தான் பைபிள இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் ஜெர்மனி லாங்குவேஜ்க்கு வந்து அது ரொம்பவே பயன்பட்டுச்சான். இப்போ ஜெர்மனி நாட்டுல போயிட்டு ஒருத்தர் ஜெர்மன் பேசுறாங்கன்னா அவங்க பேசக்கூடிய மாடர்ன் லாங்குவேஜ், மாடர்ன் ட்ரெண்ட் வந்து அதுக்கு பின்னணி யாருன்னு பார்க்கும்போது மார்ட்டின் லூதர். ஸோ அவ்வளோ பெரிய ஸ்காலர் அவர், ஒரு மேதாவி நம்ம பார்க்குறோம். சரி, அதை தொடர்ந்து நம்ம மார்ட்டின் லூதர் பத்தி இன்னும் அதிகமான விஷயம் நம்ம தியானிக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, அவருடைய ஊழியம், அந்த அமைப்புக்கு எதிராக செஞ்ச ஊழியம், சர்தை சபையில இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் உடைய நிலை ஏறக்குறைய சாகர நிலை இருந்துச்சு. வெளிப்படுத்தல் 9:6 நம்ம வாசிக்கும் போது ஏறக்குறைய அங்க மறிச்சு போன நிலை. இது வந்து எப்படி தப்பிக்குவோம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது தேவன் ஏற்ற நேரத்துல மார்ட்டின் லூதர் உள்ள. அப்படி மார்ட்டின் லூதர் வெளியே வந்துட்டு பிறக்க அந்த அமைப்புல இருந்து நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்கன்னா, ஒரு திடீர்னு ஒரு கதவை திறந்த மாதிரி எல்லா ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைச்சிச்சு. அப்படி விடுதலை கிடைச்சதுனால தான் நிறைய டினாமினேஷன், ஒவ்வொரு 50 வருஷத்துக்கும் என்ன ஆகுதுன்னா புது புது டினாமினேஷன், புது புது சபைகள் உருவாகுச்சு. ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது மார்ட்டின் லூதரோடைய அந்த ஒரு தைரியம், அந்த போராடுற தன்மை தான் இவ்வளோ பெரிய விஷயமா இருந்துச்சு நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே பாருங்க, this connection of testimonies related to churches 5 and 6 strongly supports Luther's place as the sixth angel. No one else opened the door. மார்ட்டின் லூதரை தவிர வேற யாரும் என்ன பண்ண முடியல, அவங்களால திறக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து அந்த அந்தி கிறிஸ்து அமைப்புல அவங்க சிக்கி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே சரி, இன்னும் சில காரியத்தை மார்ட்டின் லூதர் பத்தி தியானிக்கும் போது, 6ஆம் சபை காலம் 6வது முத்திரையில ஒரு வசனம் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரெவலேஷன் 6:13. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்து. பாருங்க, அந்த அத்தி மரம் என்ன ஆகுதா? அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது, அந்த அத்தி மரம் வந்து பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அந்த காய்கள் உதிர்ந்து போல அப்படின்னா அதோடைய அத்தி மரத்துடைய காய்கள் உதிர்றது போல அப்படின்னா, அத்திமரம் பொதுவா யாரை குறித்து பேசக்கூடிய சத்தியங்கள் பார்க்கும்போது இஸ்ரேல் குறித்து பேசக்கூடிய சத்தியம். 6ஆம் சபை காலத்திலேயே யாரை குறித்து இவங்க தியானிச்சிருக்கிறாங்க? இஸ்ரேலை குறித்து தியானிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த ஒரு வாக்கியத்தை நம்ம இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, அது எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கும்போது, ரெவலேஷன் 6th சாப்டர்ல 13th verse நம்ம இங்க இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது, ரெவலேஷன் 6:13. And the stars of heaven fell unto the earth, even as a fig tree casteth her untimely figs when she is shaken of mighty பாருங்க, untimely figs, tree casting its untimely figs. untimely அதாவது இஸ்ரேலுக்கான ஏற்ற காலம் எந்த சபை காலம் இல்லை, 6வது சபை காலம் இல்லை. எந்த காலகட்டத்துல தான் இஸ்ரேலுக்கு வந்து அவங்க மறுபடியும் கூட்டி சேர்க்கப்படணும்னா 7ஆம் சபை காலம், கர்த்தர் இயேசு வந்துட்டு பிறகுதான். ஆனா இந்த 6ஆம் சபை காலத்திலே என்ன ஆயிருக்குன்னு பார்க்கும் போது, இந்த இஸ்ரேல் பத்தியான அன்டைம்லி ஏற்ற காலம் இல்லாத போது என்ன இருக்குன்னா, இஸ்ரேல் பத்தி இவங்க சில காரியத்தை முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. அதுலயும் நெப்போலியன் போனபட் 1799 ரொம்ப முக்கியமான நிகழ்வு. இஸ்ரேல் மறுபடியும் பலஸ்தீன் நாட்டுக்கு போனோம்
அப்படின்னு இவரு சில முயற்சிகள் என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஏறெடுத்திருக்கிறார் நெப்போலியன் போனாபார்ட் 1799. ஆனா தீர்க்க தரிசனம் பிரகாரம் இது என்ன இல்ல, இஸ்ரேலுக்கான ஏற்ற காலம் இல்ல. ஏன்னா இஸ்ரேலோட இரட்டிப்பான தண்டனை என்ன ஆகுது, இன்னும் முடிவுக்கு வரல. சரி, இது ஒரு பாயிண்ட். மார்ட்டின் லூதருக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? 1517 ஆண்டு 6ஆம் சபை துவங்கு மார்ட்டின் லூதர் இருந்தார். இந்த மாதிரி சீர்திருத்த காலத்துல ஒரு உபதேசம் மார்ட்டின் லூதர், ஒரு கண்ணு யார் மேல மார்ட்டின் லூதருக்கு இருந்துச்சுன்னா இஸ்ரேல் மேல இருந்துச்சு. இஸ்ரேல் கிட்ட மார்ட்டின் லூதருடைய கருத்து என்னவா இருந்துச்சுன்னா, நீங்களும் புரொட்டஸ்டண்டா மாறுங்க, நீங்களும் புரொட்டஸ்டண்டா மாறுங்க. இது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இஸ்ரேல் பத்தியான காரியங்கள் இது ரொம்பவே சீக்கிரம். பிளஸ் அவர் சொன்ன காரியம் என்னன்னு பார்க்கும்போது, இஸ்ரேலையும் நீங்க என்ன ஆங்க புரொட்டஸ்டன்ட் ஆகும் போது அங்க நிறைய எதிர்ப்பு யாருக்கு வந்திருக்குன்னா மார்ட்டின் லூதருக்கு வந்திருக்கு. அப்படி நிறைய எதிர்ப்பு வந்து மார்ட்டின் லூதர் சில வருஷத்திலேயே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய தவறை ஒத்துக்கொண்டார். முதலாவது இஸ்ரேலுக்கு இது ஏற்ற காலம் இல்லை, பிளஸ் இஸ்ரேல் ஜனங்களை புரொட்டஸ்டண்டா மாத்துறது தேவனுடைய திட்டமும் இல்லை. சோ இது ரெண்டு குறித்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கும்போது அவருடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. ஆனா அவருடைய பாயிண்ட் என்னவா இருந்துச்சுன்னா, அத்திமரம் என்ன ஆகல, அது அதோடைய நேரம் வரல, துளிர் விடுறதுக்கான நேரம் வரல. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் பத்தியும் இவங்க அவங்களுடைய கவனத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதான் வெளிப்படுத்தல் 6:13 வந்திருக்கு. அது ஒரு டைம் இல்லை, ஆனாலும் இவங்க முயற்சி பண்ணிருக்கிறாங்க. ஏன் இவர் முயற்சி பண்ணாருன்னு நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ்ல நம்ம தியானிக்க போறோம். ஆனா இத குறித்து சகோதரர்கள் சொல்லும் போது இது உண்மைதான். ஏன்னா எல்லா தூதரும் எல்லா காலத்துக்கும் பொருந்த மாட்டாங்க. ஒருவேளை ஏரியஸோடைய காலம் இப்போ 7ஆம் சபையில நம்ம பொறித்து பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. பீட்டர் வால்டோடைய நாட்கள் நம்மளுடைய நாட்கள்ல பொறித்து பார்க்க முடியாது. மார்ட்டின் லூதருடைய விசுவாசம், அவருடைய பிராக்டிஸ், அவருடைய பிலீஃப் இப்போ 7th சர்ச்சுக்கு அப்ளிகபிள் ஆகுமானா ஆகாது. அதனால்தான் தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, சுவிசேஷ யுக சபையில காஸ்பலே சர்ச்ச 7 பாகமா பிரிச்சுட்டு 7 தூதர்களை கொடுத்த காரணம் அதுதான். ஒருவேளை மார்ட்டின் லூதர் என்னத்தான் இஸ்ரேல் பத்தி ஒரு முயற்சி செஞ்சிருந்தாலும் இஸ்ரேலோடைய மறுபடியும் பலஸ்தீனுக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு அவங்களால என்ன பண்ணிருக்க முடியாது, அவங்களால செஞ்சிருக்கவே முடியாது. காரணம் என்னன்னு பார்க்கும்போது அது அந்த ஏற்ற காலம் கிடையாது. சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது காலத்தை பிரித்து பார்த்து சத்தியங்களை நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது தியானிக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம தியானிக்கும் போது என்ன ஒரு காரியத்தை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது மார்ட்டின் லூத்தர் உடைய கடைசி காலங்கள், அவருடைய வாழ்க்கையோட முடிவுல என்ன ஆச்சு பாருங்க. மார்ட்டின் லூதர் ஒரு மிகப்பெரிய பர்சனாலிட்டி, ஒரு சூப்பர் ஹீரோனே சொல்லலாம். என்னன்னா சர்ச் ஹிஸ்டரியில அவர்னால மிகப்பெரிய அமைப்பு, புரொட்டஸ்டன்ட் அமைப்பே உருவாச்சு. ரோமன் கேத்தலிக்ல இருந்து எதிர்த்து ஒரு அமைப்பு, ஒரு ஜனக்கூட்டம் வந்துச்சு. இதெல்லாம் மார்ட்டின் லூத்தர் அவர் பண்ணார். அது மறக்க முடியாத சத்தியம். ஆனா அவருடைய முடிவு நாட்கள்ல அவர் சாகும் போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மார்ட்டின் லூதர் கூட இருந்தவங்க சில வார்த்தைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட்ஸ் டூ பேட் he did not die 10 years early. அப்படின்னா மார்ட்டின் லூதர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே செத்திருக்க கூடாதா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவருடைய கடைசி நாட்கள்ல, அவர் இந்த பூமியில வாழ்ந்த கடைசி நாட்கள்ல. அதாவது இது அவங்க மார்ட்டின் லூதர் கூட இருந்தவங்க அவரை குறித்து ஒரு குற்றமாவோ தவறாக சொல்லல. ஏன் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னா, மார்ட்டின் லூதருடைய ஹெல்த் இஷ்யூஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அவருக்கு நிறைய உடல்நிலை குறைவு ஆயிடுச்சு. அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அல்சைமர்ஸ் ஆயிடுச்சு. அல்சைமர்ஸ்னா ஒரு காரியத்தை சீக்கிரம் மறந்துடுவார், ஒரு காரியத்தை ரொம்ப சீக்கிரம் மறந்துடுவார். அதுக்கப்புறம் இல்ல, அவருடைய மென்டல் கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைவா இருந்துச்சு கடைசி 10 வருஷங்கள்ல. அது மாத்திரம் இல்ல, மார்ட்டின் லூதர் குறித்து நம்ம வரலாற்றுல பார்க்கும்போது அந்த ஒரு 10 வருஷம் அவருக்கு போராட்டம் எப்படின்னா,
கண்டிப்பா ஒரு அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு எதிராக ஒருத்தர் போராடும் போது இந்த மாதிரி நடக்கலான்னா தான் ஆச்சரியப்படணும். ஆனா மார்ட்டின் லூதருக்கு நந்து இருக்கு. என்னன்னா, அவரு போராடி 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 இயல்பாவே அவருடைய நேச்சர் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு எரிச்சல் உள்ள ஒரு நபர் ஆயிட்டாராம். அவருடைய பிரசங்கதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேச ஆரம்பிச்சிட்டாராம். இப்ப இஸ்ரேலை பத்தி அவர் கருத்துக்களை முன்வைக்கும் போது நீங்க புரொட்டஸ்டண்டா மாறணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணிருக்காரு, ரொம்ப அழுத்தம் கொடுத்ததுனால மார்ட்டின் லூதருக்கு நிறைய எதிர்ப்பு வந்திருக்கு. அதான் நம்ம சொல்லும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு ஏற்ற காலம் இல்ல. அது வசனம் சொல்லுது அன்டைம்லி ஃபிக். ஆனாலும் இவருடைய எழுத்துக்கள் இவருடைய வார்த்தைகள் ஒரு ரொம்ப இம்பாக்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் மார்ட்டின் லூதர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா மாற்றிருக்கிறார் சில விஷயத்த. ஆனாலும் இந்த காரியத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம என்ன ஒரு விஷயத்த சொன்னோம்னா, இந்த 6ஆம் தூதன் அவருடைய பெஸ்ட் அவர் செஞ்சார். வேற வார்த்தையே நம்ம சொல்ல முடியாது. அவர் ஃபெய்த்ஃபுல்லா இருந்திருக்கிறார். செகண்ட் தாட்டும் இல்லை. ஆனா அவருடைய மறிக்கிற அந்த தருணத்துல ரொம்ப 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 உடல்நிலை ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கிறார், பட்டிருக்கிறார், பருத்தியும் இருக்கிறார். ஸோ இதனால மார்ட்டின் லூதர் மேல சில பேருக்கு சில கஷ்டம் இருந்தாலும் கடைசி 10 வருஷம் அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் சிரமமா போனாலும் ஓவரால் அவருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தா மார்ட்டின் லூதர் இஸ் அ அன்சேஞ்சபிள் 6th ஏஞ்சல். மாற்ற முடியாத 6ஆம் தூதன் யாருன்னு பார்க்கும்போது மார்ட்டின் லூதர். ஒருவேளை இவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய காரியம் என்னன்னு பார்க்கும்போது அன்போட கூடிய சத்தியத்தை நம்ம கையால முயற்சிக்கலாம். ஏன்னா இவருக்கு எதிர்ப்பு ஒரு சாதாரண மனுஷனால தாங்க முடியாது. நாளைக்கு உங்களை கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு எப்படி இவர் தயாரா இருக்கும்? இந்த மாதிரி அதிகமா இவருக்கு மென்டல் இம்பாக்ட் என்ன இருக்கு, மன ரீதியாக நிறைய பாதிப்புகள் வந்திருக்கு. அது அவருடைய கடைசி நாட்கள்ல ரொம்ப சிரமத்துக்குள்ள போய் அவருடைய ஓட்டத்தை முடிச்சிருக்கிறார் அப்படின்னு வரலாற்றுல பேசப்படுது. ஆனாலும் மனதளவுல ஒரு உண்மையா நடந்திருக்காரு. இஸ் அ செயின்ட். இதுதான் நம்ம இருக்கக்கூடிய பாடமா இருக்கு மார்ட்டின் லூதர் குறித்து. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு காரியம் பிலதெல்பியா சர்ச் பத்தி. அதாவது நம்ம 2 பாயிண்ட் மார்ட்டின் லூதர் பத்தி சொல்லும் போது சொன்ன குரோனாலஜிக்கலா கால கணக்கை எடுத்து பார்த்தாலும் வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் மார்ட்டின் லூதர் தான் 6ஆம் சபை தூதன். 6ஆம் சபையுடைய காலம் 1517 தான் துவங்குச்சு அப்படின்னு 2 நிருபம், அதாவது 2 விட்னஸ் எப்படின்னு பார்க்கும் போது சாட்சிகள். ஒண்ணு நம்ம வெளிப்படுத்த விசேஷத்தை எடுத்துட்டோம். 2வது பிரமிட் ஆஃப் கீசால இருக்கு. அது என்ன பிரமிட் ஆஃப் கீசால என்ன இருக்கு, பிரமிட்ல என்ன இருக்கு மார்ட்டின் லூதர் பத்தி இல்ல 6ஆம் சபையை பத்தி அப்படின்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே பாருங்க. இப்போ நம்ம போட்ட இந்த சார்ட்டை நீங்க உற்று பார்த்தீங்கன்னா இதுதான் பிரமிடோட சார்ட்டு. இந்த பிரமிட்ல இது பிரமிட் கிளாஸ் இல்லை, ஆனாலும் சில காரியத்தை புரிஞ்சுக்க முயற்சிக்க. டிசெண்டிங் பேசேஜ்னு இருக்கு. அப்படின்னா விழக்கூடிய ஸ்தலம், அப்படின்னா கீழ் நோக்கி போகக்கூடிய அந்த ஒரு பேசேஜ், வழி கீழ் நோக்கி போகக்கூடிய அந்த ஒரு பேசேஜ். அந்த பேசேஜ்ல தான் இந்த 6000 வருஷத்தான தேவனுடைய தெய்வீக திட்டத்துடைய காலக்கணக்குகள் இருக்கு. பாருங்க, அது தோங்குறது எங்கன்னு பார்க்கும்போது ஜலப்பிரயாணம், அந்த ஜலத்துல இருந்து 1ஆம் உலகத்துடைய முடிவுல இருந்து துவங்குது. அது அப்படியே எங்க கொண்டு போகுதுன்னு பார்க்கும்போது கரெக்டா அந்த டிசெண்டிங் பேசேஜோட முடிவு பாருங்க. அது அப்படியே சர்க்கிளா போயிட்டு அதுக்கப்புறம் நேரா மாறும், சர்க்கிளா போயிட்டு அப்படியே நேரா மாறும். அப்படி சர்க்கிளா போயிட்டு நேரா மாறக்கூடிய அந்த பாயிண்ட் பிரமிட கால்குலேட் பண்ணும் போது அங்க அது எங்க நிக்குதுன்னு பார்க்கும்போது 1521ஆம் ஆண்டு. அது என்ன 1521ஆம் ஆண்டு நடக்குது பாருங்க. 6ஆம் சபை எங்க துவங்குது 1517. இங்க மார்ட்டின் லூதர் கண்டுபிடிக்கிறார். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, டெல்சி அவர் ரோட்ல சொல்லிருக்கிறாரு பாவ சீட்டை வாங்கன்னு சொல்லும் போது மறுநாளே போய் என்ன பண்றாரு, போயிட்டு 95 தீசிஸ் அவர் அடிச்சாலும் 1521ஆம் ஆண்டு தான் ரோமன் கேத்தலிக் என்ன பண்றாங்கன்னா இனிமே நீ இந்த சபையோட அங்கத்தினர்ல எக்ஸ்கம்யூனிகேட் பண்றாங்க. அங்க பிரிஞ்சு வெளியே வர்றாரு மார்ட்டின் லூதர். ஒரு மிகப்பெரிய ரிஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான் இந்த இடத்துல காமிக்குது. அந்த ஒரு பிரமிட்ல பாருங்க
அது வரைக்கும் சர்க்கிளா போன ஒரு விஷயம் நேரா மாறுது பாத்தீங்களா. ரிஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகுற அந்த காலம் 1521 இங்க மேல சகோதரர் காமிச்சுக்கிறாங்க பாருங்க. அந்த சர்க்கிளா வருது. இந்த பாயிண்ட்ல தான் என்ன ஆகுதுன்னா அது நேரா மாறுது. இது ரொம்ப ஆச்சரியமான சத்தியம். இந்த பிரமிட்ல வந்து என்னன்னா இதுதான் வந்து அந்த ஒரு ஃப்ளோரு தளம். அந்த தளத்துக்கு மேல கொஞ்சம் கரடு முரடான பாதைகள் இருக்கு. அந்த கரடு முரடான பாதையை வந்து நேரா போட்டு பார்த்தா 1521 வருது. அந்த ஃப்ளோர்ல இருந்து அந்த தளத்துல இருந்து எடுத்து பார்த்தா 1524 ஆண்டு வருது 1524. இது என்னன்னு பார்க்கும்போது இது வந்து த வார் ஆஃப் பிசன்ட், த வார் ஆஃப் பிசன்ட்ஸ். இது வார் ஆஃப் பிசன்ட்ஸ்ல என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இது ஒரு யுத்தம் நடந்திருக்கு. யாருக்குன்னா கேத்தலிக் அமைப்புக்கும் புரோட்டஸ்டன்டிசம். இங்கதான் வந்து என்ன ஆகுறாங்கன்னா கேத்தலிக்ல இருந்து எழும்பி பிரிறாங்க. இதெல்லாம் வந்து எங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது தேவனோட தெய்வீக திட்டத்துல பிரமிட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல ரொம்ப சிரமமா இருக்கு இது புரிஞ்சுக்கணும்னா இந்த பாயிண்ட் சர்க்கிள் போட்டுக்கிற பாயிண்ட் தான் ரிஃபார்மேஷன், சீர்திருத்த காலம். இது வரைக்கும் சர்க்கிளா இருந்தது, இனிமே நேரடியா மாறுது. சரி, அந்த சீர்திருத்த காலம் எங்க முடிவு வருது, எங்க முடிவு ஆகுதுன்னு பார்க்கும்போது கரெக்டா 1874ல முடிவு ஆகுது. தேவனுடைய தெய்வீக திட்டம் எவ்வளவு ஆக்குரேட்டா பிரமிடுக்குள்ள இருக்கு பாருங்க. நம்ம ரெவலேஷன் ஸ்டடி தானே பண்ணிட்டு இருக்கிறோம், ரெவலேஷன் ஸ்டடி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலேயே நம்ம பார்க்கும்போது பைபிள்ல இருக்கக்கூடிய எல்லா மெத்தடையும் நம்ம தியானிச்சாதான் இது உள்ள இருக்கக்கூடிய சத்தியங்கள் நமக்கு என்ன பண்ண முடியும், பளிச்சுன்னு அந்த வெளிச்சம் வரும். இப்ப பாருங்க, அந்த பிரமிடை எடுத்து பார்க்கும்போது பாருங்க, அந்த ஜலத்துல இருந்து அது அப்படியே கீழே போகுது, டிசெண்டிங் பேசேஜ் போகுது. அது நேரா மாறக்கூடிய இடம் 1521 21. இங்கதான் ரிஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு நேரா நம்ம பார்க்கும்போது 1874 நம்ம எடுத்து பார்க்கும்போது யார் வந்துடுறாங்க, கர்த்தர் இயேசு வந்துடுறாங்க. 1000 வருஷம் அரசாட்சி என்ன ஆகுது, துவங்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னும் டீட்டெயிலான பிரமிட் ஸ்டடி வந்து பிரமிட் ஸ்டடீஸ்ல நம்ம பார்க்கலாம். ஆனா இப்போ இந்த ரெவலேஷனுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்கும்போது இந்த சுவிசேஷ யுகத்துல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எதுன்னு பார்க்கும்போது அந்த ரிஃபார்மேஷன், அதாவது கீழ் நோக்கி போகுது, அப்படியே நேரா மாறுது பாத்தீங்களா. ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பியூட்டியான ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. சரி, ஸோ தொடர்ந்து இந்த ஒரு பிலதெல்பியா சபை குறித்து நம்ம தியானிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு நம்ம தியானிச்சோன்னு பார்க்கும்போது அந்த சகோதர அன்பு. பிலதெல்பியா எனக்குடைய பேர் அர்த்தம் சகோதர அன்பு. இந்த சகோதர அன்பு அதுல முக்கியமா மார்ட்டின் லூதர் அவர் எழும்பி பேசப்பட்ட விஷயம்னா ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த், நீதிமானாக்கப்பட்ட நிலை. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த காலத்துக்கு முன்பு இருக்கும் யாருமே கர்த்தர் இயேசு கிட்ட நேரடியா அவங்க என்ன பண்ணல, தொடர்பு கொள்ள, ஒரு பிரீஸ்ட் மூலியமா தான் பண்ணாங்க. ஆனா எப்போ விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுவான் எனக்குடைய சத்தியத்தை இவர் கொண்டு வந்தாரோ இனிமே யாருமே மத்தியஸ்தர் இல்லை. இவங்களுக்காக தேவனிடத்துல வந்து கர்த்தர் இயேசு கிட்ட வந்து தங்களுடைய கோரிக்கையை விசுவாசிக்கிறதோ இல்லை அவங்க செஞ்ச பாவத்தை அறிக்கிடுறதுக்கோ மத்தியமா யாருமே இல்லை, சென்டர்ல யாருமே இல்லை, இன்டர்மீடியட் பர்சனே இல்லை. டைரக்டா அவங்க என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது அவங்கள மீட்டெடுத்த ரட்சகர் அவங்க விசுவாசிக்கலாம், அவங்களுடைய குறை குற்றங்களை அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து என்னன்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான சத்தியம் எங்க வந்துச்சுன்னு பார்க்கும்போது 6ஆம் சபை. அது மாத்திரம் இல்லை, இந்த சகோதர அன்புன்னு சொல்லும் போது அந்த அமைப்புக்கு எதிராக இவங்க ஒரு மனமோட இங்க என்ன பண்ணிருக்காங்க, போராடி இருக்கிறாங்க. தொடர்ந்து ராப்பிட்டா என்ன இருக்குன்னா சத்தியங்கள் வெளியே வந்திருக்கு அன்பான சகோதர சகோதரி. ஸோ இதுதான் நம்ம இந்த நாள்ல நம்ம பார்த்த சில காரியம் பிலதெல்பியா குறித்து. ஆனா ஒரு வசனத்தோடைய ஒரு பகுதி தான் நீங்க தியானிச்சிருக்கிறோம். தேவ சித்தம் தொடர்ந்து இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துக்காக உங்களோட தனிப்பட்ட ஜெபத்தை நீங்க நினைச்சுக்கோங்க. ஏன்னா
வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் அதிகமான சத்தியங்கள், ஏற்றகால சத்தியங்களை நாம் தியானிக்க தேவன் நமக்கு கிருபையும் அவருடைய பரிசுத்த ஆவியின் துணையும் தந்து நம்முடைய வழி நடத்துவாராக. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.